வரைக்கும் நம்மளை காத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் தேவன் காத்து வர போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காப்பா, உன்னை காப்பா, சொல்லுங்க. காப்பவர் காப்பா, இன்னும் இனிமே காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமழைப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமழைப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. Thank you Lord. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. Thank you Lord. எண்ணிப்பா, எண்ணிப்பா, அவர் ஆசிகளை எண்ணிப்பா, அவர் ஆசிகளை எண்ணிப்பா. காப்பா, காப்பா, காப்பவர் காப்பா, இன்னும் இனிமே காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. Thank you Lord. அவர் இன்னும் காப்பா, எப்பொழுதும் காக்கிற தேவன், சதா காலம் நம்ம கூட இருக்கிற நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு அன்றைக்கு தன் தகப்பனை அப்படி ஏமாத்திட்டு அவர் கடந்து போனார். ஏசையா துரத்திட்டு போறாரு. தேவனோடத்துல அப்படியே சாய்ந்து அவர் தூங்குற வேளையில கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் உன் தகப்பன் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு வாக்கு கொடுத்தார். ஆமென். அவர் காக்கிற தேவன். சோர்ந்து போய் இருக்கும்போது நான் என்ன செய்வனோ கலங்கி வழி தெரியாம நிற்கிற சூழ்நிலையில என் தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். ஆமா, பேசுகிறார். பாருங்க, யாக்கோபோடு பேசினார். நான் உன்னை நிச்சயமா நான் உன்னை காப்பேன். ஆமா, உன் தாய் தகப்பன் யார் உன்னை கைவிட்டோம், உன் கூட யார் இல்லாம இருந்தாலும் பாருங்க தனிமையா கொண்டு வந்தார். சில நேரங்களில் தனிமையில ஆண்டவரோடு கூட இருந்தால் தான் பேசுறார். ஆண்டவருடைய சத்தத்தை யார் கேட்கிறாரோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா வாக்கு கொடுப்பார். வாக்கு கொடுக்கிற வாக்கு மாறாதபடி அற்புதமாய் நடத்துவார்ல, நிச்சயமா. சகரியா கூட சகரியால 9:12 சொல்லுது, ரெட்டிப்பான நன்மைகளை தருவார், இன்றும் இன்றே தருவார் என அவர் சொல்ற காக்கிறவர். அப்போ யாக்கோபு சொல்றார், நீர் எனக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் நீ தந்து மறுபடியும் நீர் ஒருவேளை நீர் என்னை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, தகப்பனை விட்டு கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நான் வந்து இந்த இடத்துல நான் பலியிடுவேன். அதுக்கு முன்ன சொல்ற, இது எப்படிப்பட்ட இடமோ, ஏ பெத்தேல், இது வானத்தின் வாசல். நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் எப்பொழுது நம்மகிட்ட பேசுவார்னா தனிமையில. அவர் காக்கிற தேவன். பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அவர் வாக்கு கொடுத்துட்டான்னா தைரியமா இருங்க. அவர் சொல்ற, ரெட்டிப்பான நன்மைகளை நிச்சயமா தருவேன், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். பாருங்க, எப்பெல்லாம் யாக்கோபு வேதனையோடு இருக்கும் போதும் அவர் கொடுத்த வார்த்தையை நினைத்தார். அவர் செய்த ஆசிகள்னா நமக்கு வரங்கள் தந்திருக்கலாம். அவர் வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன். உடனே அந்த இடத்துல கர்த்தர் சொன்னாரே, திரும்பி கொண்டு வருவாருன்னு சொன்னாரே, திருப்பி தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னார், கொண்டு வருவேன்னு சொன்னாரே, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. எப்பெல்லாம் தோல்வி வருகிறதோ, இல்லைன்னா தோல்வி வரும் போல உங்க மனதில் பலவிதமான சாத்தம் குழப்பத்தை கொண்டு வரும்போது வாக்கு தத்தத்தை நினைத்து கொள்ளுங்க. அன்னைக்கு யாக்கோபு நினைத்ததுனால தான் அந்த 20 வருஷம் அவருக்கு ஏமாற்றம் எல்லாமே இருந்தது. ஆனா அந்த ஏமாற்றத்திலையும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். மறுபடி சொன்னார், எல்லாமே கிளம்பு, நான் திருப்பி உன்னை எங்க கொண்டு வர போறேன், தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வர போறேன். அப்பவும் ஒரு ஆபத்து வருது. தன் ஏசா அதை அறிந்து 400 பேரால் புறப்பட்டு வந்து
அவனை கொல்லலாம்னு நினைத்தார். அப்பொழுதும் கர்த்தர் காப்பேன்னு சொன்னார். அவர் சொல்றார், ஆண்டவரே நான் வெறுங்கையா வந்தேன், நீர் வாக்கு கொடுத்தீங்க, இப்ப இருபரிமானத்தினால நான் எல்லாமே எனக்கு நீங்க தந்திருக்கீங்கப்பா, இதெல்லாம் உங்க கிருபை, இதுக்கு நான் ஏமாத்துறேன், நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஆமென். ஒன்றுமே கிடையாது. ஆனா இப்ப ஏசா வந்தா இதெல்லாத்தையும் ஒன்றுமில்லாம அழித்து போடுவானோ. ஆனா ஆண்டவர் சொன்னார்ல, நீ போ, நாடு மந்தைகளையும் உன்னையும் நான் காப்பேன். அவர் கிருபை இருந்தா போதும், காத்துருவார். உன்னை நான் காத்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாலே போதும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பாருங்க, பவுலும் சீலாவும் தேவன் கூட இருந்தபடினால தேவன் அந்த சிறைச்சாலையினால அடைச்சு வைக்க முடியல. காத்தார். கர்த்தர் துதிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, வாசல் திறக்கப்பட்டது, சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. திறக்கும். தேவன் நமக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாரா, நிச்சயமா காப்பார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பிசினஸ் எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், ஊழியங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், உங்க பிள்ளைகள் எந்த நிலைமையில சரி, காப்பார். பயப்படாதீங்க, காப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கிற வாக்கு தத்தங்கள் வானமும் பூமி அழிந்து போனாலும் அது வார்த்தை அழியவே செய்யாது. உங்களை நிச்சயமாய் காப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதனால தான் சொல்றார், ஆண்டவரே மங்க சங்கீதம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 46:1-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து கால அனுகூலமான, என்ன அழகான வார்த்தை பாருங்க, அனுகூலமான. யாக்கோபு அவர் எல்லாவற்றையும் ஏசா எல்லாமே அழிச்சு போட்டுருவான். ஐயோ, ஏசா பற்றி தெரியும், ஆனா தேவன் உன்னை காப்பேன், உன்னை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். சொன்னவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பா அவர் உங்களை நிச்சயமா, அவருக்கு துணை போதும், டேலண்ட் அதுக்கெல்லாம் தேவை. உங்க ஆள்யா தேவன் காப்பார். மனதை மாற்றுகிறவர், எண்ணங்களை மாற்றி கோணனான செவையாக்குகிறவர், உங்களை காப்பார். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. யோசேப்பை பாருங்க, தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார். பைபிள் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் எங்கெல்லாம் அடிமையா கொண்டு போனாலும் அந்த இடத்துல எல்லா தலைவர்கள் கண்களிலும் தயவு கொடுத்தார். நீங்க பார்த்து பாருங்க, ஜெயிலில் தூக்கி போடுறான், அங்க இருக்கிற தலைவர் கண்ணில் தயவு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க கர்த்தர் மேன்மையா அந்த சிறைச்சாலை அவர் கையில வருது, கண்ட்ரோலுக்குள்ள. அப்புறம் பார்த்தா ஆண்டவர் பார்வோனுக்கு தரிசனம் கொடுத்து தலைவருக்கு ஆண்டவர் முன்வாங்க கொண்டு போய் பார்வோனுக்கு கண்ணில் தயவு கொடுக்கிறார். அவன் முத்திர மோதிரத்திலே கொடுத்துட்றார். அவன் கண்ட்ரோல. கர்த்தர் கூட இருந்தா போதும். சொல்லுங்க, கூட இருங்கப்பா, கூட இருங்கப்பா, என்னை காப்பா. நீங்க என்ன கூட இருந்தாலே போதும், எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு எதிராளிகள் தாழ்த்தப்படுவார்கள், நான் எடுக்கிற காரியம் எல்லாம் ஜெயமா முடியும். ஆமா, உங்களை ரெட்டிப்பான் நன்மை நிச்சயமா தருவார். அனுகூலமான துணை. சொல்லுங்க, அனுகூலமான துணை. அவன் நிச்சயமா எனக்கு அனுகூலமான துணை, என் பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணை, என் கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிலையும் கூட இருந்து அனுகூலமாய் நடத்துவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுகூலமாய், கல்யாண காரியங்கள் அனுகூலமாய், எப்படியே இருந்தாலும் சொல்லி என அவர் அனுகூலமாய் இருந்து அவர் ஆபத்தில் என்னை காத்து வழி நடத்துவார். உங்களுக்கு தோல்வி வராது, உங்களுக்கு பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது, பிரச்சனை இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை தேவன் நிறைவேற்றும். அவர் சொல்றார், சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் சொன்னதை செய்து முடித்தார். யாக்கோபுக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன சூழ்நிலைகளை பார்க்கலாம், தேவன் அவர் சொன்னதை உங்களுக்கு செய்து முடிப்பா. எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பா திருப்பி கொள்ளுவார். நீ திருப்பி கொள்வாய். உங்களை நீங்கள் எல்லாத்தையும் இழந்தவைகளை திருப்பி கொள்ளுங்க. சொல்லுங்க, திருப்பி கொள்ளுவீங்க. அவர் திரும்பி கொண்டு வந்தார்ல, திருப்பி அதே இடத்துல தகப்பன் எங்கேருந்து பிரிஞ்சு பயந்து ஓடி போனாரோ அதே இடத்துல திருப்பி கொண்டு விட்டார். எல்லாம் திருப்பி கொள்வார். நீங்கள் எல்லாம் திருப்பி கொள்வீங்க, இழந்ததெல்லாம் திருப்பி கொள்வீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், காப்பார். காத்தாலே போதும், அவர் உங்க கூட இருந்தாலே போதும், காப்பவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆகையால், அல்லேலூயா, ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. காப்பா, என்னை காப்பா, காப்பவர் காப்பா, இன்னும்
இனிமே காத்திடுவா, கலங்காதே மனமே காத்திடுவா. அன்னைக்கு யோசேப்பு யாக்கோப எல்லாத்தையும் அவர் அழைத்தல்ல, கண்டுன்னை அவரை அழைத்தார். கண்டுன்னை அழைத்தவர் கரமணைப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. தேங்க்யூ லார்ட். கண்டென்னை அழைத்தவர் கரமணைப்பா, என்னை கைவிடாதிருப்பா. எல்லாவற்றையும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க. ஆண்டவர் கொடுத்த வரங்களை இன்னும் புதுப்பித்துக் கொள்ளுங்க, முழங்கால புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிகழ்ந்த கைகளை உயர்த்துங்க, தேவனோடு பேச ஆரம்பிங்க, தேவ சமூகத்துல கண்ணீர் விட ஆரம்பிங்க. மறுபடியும் திருப்பிக் கொள்ள ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். யோசேப்பு யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் கூட இருந்து அற்புதமாய் நடத்தி அவர் இழந்தவைகள் இடத்துல திருப்பி கொண்டு வந்தார். இருபரிமாணத்தினால அவர் கர்த்தர் நிரப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதை போல ஆண்டவர் ஏசாயா விரோதிகள் எல்லாம் பகைச்சவங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு? அம்மா ஒற்றுமையா சேர்த்தல்ல ஆண்டவரை. உங்க பகைச்சவங்க எல்லாம் ஒப்புறம் ஆவாங்க, உங்ககிட்ட வந்து தன்னை தாழ்த்துவாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை. முழங்கால மறுபடியும் முடக்குங்க, உற்சாகத்தோடு எழுமுங்க. ஒளி வந்தது, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு, எழுந்து பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.